அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் ஆசியும் வாழ்த்துக்களும். நமது பங்கிலே வழக்கமாக நடக்கின்ற செவ்வாய்க்கிழமை அன்று அந்தோணியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளிலே இன்று அந்தோணியாருக்கு நவநாள் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து புனித அந்தோணியாரின் மன்றாட்டு மாலையை பாடி மகிழ்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு ஓர் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரத்தின் சீர்மிகு பெட்டகமான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் நீதிமலரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வலிமை மிக்கவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை விரும்பி செய்து வந்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவை மிகவும் நேசித்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மநெறியில் மாறாத மனதை உடையவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவவிண்மீனான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை ஊக்கமுடன் பிரசங்கித்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனின் திருவாக்கின் குரல் வழியான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியானவரின் படிப்பினைகளை விரும்பியவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு வாய்மையாய் உபதேசம் செய்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுக்களை நடுநடுங்கச் செய்கிறவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீனோர் என்கிற துறவிகளுக்கு படிப்பினையான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலரின் கொழுந்தான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகிறவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியங்களை செய்கிறவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழிதவறி போருக்கு துணையான தூய அந்தோணியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குற்றமற்ற மக்களின் ஆறுதலும் பாதுகாவலுமான அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கிறவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மையை போதிக்கும் உபதேசியான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுக்களை மிரட்டி ஓட்டுகிறவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குபவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணமடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வையளித்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போனவைகளை கண்டடைய செய்கிறவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இழந்து போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழக்காளிகளுடைய உண்மையை பாதுகாப்பவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரருக்கு ரத்தினமான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசம் செய்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விஷ உணவருந்தியவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் குறைவற்ற தூய்மை நேசித்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியம் என்கிற ஞான மேலாண்மை பல நாடுகளில் விளைவித்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் தத்தளித்த வீரர்களை மீட்டவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை வேண்டுவோரின் நண்பரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்னிருந்த ஆன்மாக்களை பரப்பில் சேர்த்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்னாக்கழியாத நற்றவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரான்சிஸ் அசிசியாரின் சபையரனான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறு குழந்தை வடிவில் வந்த தேவபாலனை தாங்கிய தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்த ஓராண்டிற்குள் பீடத்தில் மகிமைக்கு உயர்த்தப்பட்டவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய எண்ணெய்களுக்காக மன்றாடுவோமாக. தூய அந்தோணியாரே, வீரவேகம் ஆயிரே, துன்புறுவோருக்கு மகிழ்ச்சி தருபவரே, பாவிகளை மீட்டிட அரும்பாடுபட்டவரே, இவ்வுலக துன்பங்களுக்கு பின் எங்களுக்கு முடிவில்லா பேரின்ப வாழ்வு தரவும், இக்கட்டுக்கள் நீங்க பெறவும், வேண்டும் வரங்கள் கிடைக்கும் எங்கள் ஆண்டவரும் இறைவனின் திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடும். ஆமென். புனித கன்னிமரியாளை நோக்கி புனித பெர்னாத்துவின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, இது உம்முடைய களமாக நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர்
பாவமின்றி கருவான புனித கன்னிமரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இது உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமகனிடம் மன்றாடுவீராக. இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், தரிக்க சிரத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்காகவும் இறைஞ்சுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதுமையை தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. மது திருவுலக நுழைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பதியான செல்வராஜ் உடல் நலத்திற்காக ராஜா தெரசா இவருடைய ஆண்களை பாட்டிக்காக மதலை மேரி, ஜெபமாலை மேரி, பெருந்தத்திலூர்து மேரி, ஆண்டனி ரோசி இவருடைய கருத்துப்படி நன்றி பலியாக, மைக்கேல் ராஜ் விமலி இவருடைய கருத்துப்படி செபாஸ்டியன் பாக்கியசாமி, மரிய புஷ்பம் இவருடைய ஆண்களை பாட்டிக்காக, சகாய மேரி, ஜெருசலிம் ஆரோக்கிய மேரி, மர்லின் ஜாய்ஸ் உடைய கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாக, இருதய நாதம் எலிசபெத் ராணி கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாக, மிக்கேலம்மா, லூத்துசாமி, அருள்சாமி கத்துப்படி இறைவனுக்கு நன்றியாக, புஷ்பமேரி கத்துப்படி சௌரியம்மா, ராயப்பன் உடைய ஆண்களை பாட்டிக்காக,
விண்ணரசி கத்தப்படி தன்னுடைய சகோதரி ஹாரிஸ் மேரி அண்ணலை பாற்றிக்காக மேலும் நேரடியிலே திருப்பலியிலே பங்கு பெறுவது ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக அர்ப்பணம் செய்யப்படுகிறது. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதமான அந்தோனியாருடைய அன்போத்திரங்களே, அனைவரையும் இந்த மாலை திருப்பலியில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய இலக்கணத்தை மனித வாழ்வில் கடைபிடிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மை அன்பு செய்பவர்கள், நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு ஏற்றவர்கள், நம்முடைய கருத்தோடு ஒருமித்து பயணம் செய்பவர்கள், இவர்கள் எல்லாம் நாம் எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளலாம். அவர்களோடு பழகுவதும் பேசுவதும் இருப்பதும் இயல்பாகவே நல்லது. ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற ஒரு சவால், நீ உனக்கு எதிராக இருப்பவர், உன்னை பகைப்பவனையும் அன்பு செய் என்பதுதான். இந்த சவாலை ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலே முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை அவர் முழுமையாக கடைபிடித்தார். அன்பு செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும் என்பதை நல்லவர்களுக்கு மட்டுமல்ல நல்லவர்களுக்கும் அவர் காட்டினார். அந்த அன்பு இலக்கணத்தை இந்த திருப்பலியிலே நாம் பெற்றுக்கொள்ள நாம் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை கேட்போம், இணைந்து செல்வோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொடுக்க பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று கொள்கிறேன். என் நற்செய்மையால் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கனியானதை மரியாத வானகதோதரப்படுதலை சகோதரர்கள் சகோதரிகளையும் நம் இறைவனாக உள்ளவரிடம் எனக்கு அமைதி குணம் மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான பேருக்கு வாழ்வுக்கு நம்ம அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாகும் என் நோக்கியிருப்போரின் ஆற்றலானவரே, உமாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாக உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோட தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, மசிதோனியா திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போது அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள், ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. இறைமக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேர் தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால்
நீங்கள் பாட வேண்டிய பதவி என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே ஆண்டவரை நீ போற்றி புகழ்ந்திடு. என் நெஞ்சே ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவே. என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை நான் புகழ்ந்து பாடிடுவே. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரை நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். பல்லவி என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு. அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராயிருப்பவரும் அவரே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதி நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை அவர் உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அவர் அயல் நாட்டினரை என்றென்றும் பாதுகாக்கின்றார். பல்லவி என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 இறை வார்த்தைகள் 43-48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதிர்த்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார்.
உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வழிதந்தவருக்கும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் எவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதரர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கிற திருத்தலை தந்தையாம் இறைவனுக்கு எதிராக ஜெபியுங்கள். ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் கையேற்றபடி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருடையாளமாகவும் மாறு செய்கின்றீர். அதனால் இவற்றை அருள்வதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகத்தரோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்து மகிழ்வுடன் அறிக்கையிட்டு போற்றுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றுவர். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக உங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உடல் கணிவு நம்மை கையெழுக்கும் போது
அப்பத்தெடுத்து நன்கு செலுத்தியதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக எடுக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய எண்ணத்தை இடத்துமிடம் நோக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அடைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சுத்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைவனை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பிடிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். மத திருமண கூழியுரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே நினைவுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்களாய தாமஸ் அக்வினாஸ் எல்லா திருநடைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வர செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் கூர்ந்தவராக இருந்த புனிதர் அனைவருடனும் எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியாருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்தவர் அவரோட மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணகத்ததை நோக்கி மன்றாடுகிற பொழுது பகையை வெல்லக்கூடிய மன துணிவை தெளிவை கடவுள் நமக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெயர, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரை, தீமை அனைத்ததற்கும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முத இரக்கத்தின் உறுதியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருப்புதர்களுக்கு ஒழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அழைத்து விடுவீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர், பகையை வெல்லக்கூடிய சக்தியை தருகிற நற்கருணை விருந்திலே கலந்துகிற ஒவ்வொருவரும் பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே தேவரே, இரண்டிடத்தில் எழுந்தருளிவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வாக்கியம் சொல்லியிருந்தேன் எனதான் நான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுலகம் நம்மை பாதுகாத்து இதை வாழ்வு அழைத்து செல்வதாக. பாடல் இந்த நாளில் அசைந்தாடும் ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உன்னை பாட, ஆண்டவா உன்னை பாட, ஆண்டவா உன்னை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆனந்தம் உன்னை பாட, ஆண்டவா உன்னை பாட. வான்முகிலும் உயர்மலை உந்தன் புகழ் பாட, தேன் பொழியும் நறுமலர்கள் உந்தன் சுவை பாட, வான்மொழியும் நீர்த்துளிகள் உந்தன் அருள் பாட. யானுனது திருப்புகழை கவியாமிதம் பாட, ஆண்டவா உன்னை பாட, ஆண்டவா உன்னை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உன்னை பாட, ஆண்டவா உன்னை பாட. புனித யோசேப்பு இறைவேண்டல் மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேர் பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, வேறு பெற்ற கன்னிமரியாளின் துணைவரே, உம்மிடம் கடவுள் உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேர் பெற்ற யோசேப்பே, வேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். உம்மை தந்தையாய் நமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். துணிவையும் எமக்கு பெற்றுத் தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். எம்மை பாதுகாத்திருடும். ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருமணம் நம்பிக்கையாளர் மேல் ஒன்று திருப்பதை குறைத்து காட்டுகின்றது. அதுபோல திருவையிலும் ஒற்றுமையது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. பதுவா பதியரமந்துணியாரே, எங்களுக்காக மன்றாடும். பதுவா பதியரமந்துணியாரே,
மன்றாடும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பரிசுத்த திருத்துவத்துக்கு இப்பொழுதும் இப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த தெய்வ தாயே, எங்கள் தன்மை வெளியில் நாங்கள் நடைக்களத்தை தேடிவிடம் வருகிறோம். மகிமை நிறைந்தவிடம் ஆசீர்வாதவிடமான கன்னிகையே, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமைக்குள் எழுந்தருளி இருக்கிறது நந்தோனியாரை சேசுபாவனை கையிலிருந்து பேறு பெற்ற பரிசுத்த நாம் விளங்கும் வேலையே இதனொருவோரின் சஞ்சீதியை பாவைகளின் பஞ்சமே ஆதரவை நாடி ஓடி வந்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. ஓடி அற்புதரான புனித அந்தோனியாரே, பிசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே, கருணையின் வல்லலே, உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத்தன்னை உதவியில் காண்பித்தருளும். தயவாயிரம் அழைகிறவர்களை அறுவடை தருளும். அலறுவோருக்கு ஆறுதலையும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரையாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நிலையாவிட்டால் வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? பஞ்சமென்று ஓடி வந்த அடியவர்கள் பேரில் தயவாயிரும். கருணையின் கடலையை துதிப்போரின் தாவரனை துணையிலாருக்கு பஞ்சமே திருத்தலம் தெளிவுள்ளோம். எங்கள் இடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பதற்கு செய்வாய். இறைவனுடன் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத்தாரும். எங்கள் அன்பான தந்தையை எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரை உங்கள் மன்றாட்டால் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருவீராக. இறைமக்களின் மன்றாட்டுக்கள். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தை விவேகத்தை அளித்தருள வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த அருள் தலத்தை நாடி வரும் பக்தர்கள் முதல் உள்ளத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கும் மன அமைதியற்றோர் நிம்மதியடையவும் வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தீய சிந்தனைகளிலிருந்து பேயின் சோதனைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடும் எங்கள் எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்று மத ஆதரவை இருக்கவும் வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யாவராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கை இருக்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்களது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சில நாடுகள் புனித அந்தோனியார் வழியாக இறைவனிடம் மன்றாடுங்கள். மன்றாடுவோம். எல்லாவல்ல இரக்கமுள்ள இறைவா, முதலவில்லாத அன்புக்குரியவர், முதலுடைய துணையால் கூடி அற்புதப்பட்ட புனித அந்தோனியாரை கண்டு உந்த மக்களான எங்கள் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதம் நாடி வந்தோ. கோடிய புகழ் என புகழ் பேற்றி, கோடிய புகழ் என புகழ் பேற்றி, நாடி வரும் எம் குறை தீர்த்தே. மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதம் நாடி வந்தோ. இயேசுவை கையில் தாங்கிய நாம் இறைவனின் அருளை அடைத்தீரே. மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே,
பாதம் நாடி வந்தோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்விலே சுவே நாடும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். எல்லாம் நீயாக வேண்டும். என் வாழ்விலே சுவே நாடும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். எல்லாம் சோகங்கள் நாராமல் நான் பாடும்போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்விலே சுவே நாடும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். எல்லாம் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாயுன்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும். என்பன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்விலே சுவே நாடும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். எல்லாம் நீயாக வேண்டும். பகை வெல்லக்கூடிய சக்தியை காலங்கள் எல்லாம் என் நெஞ்ச வீட்டில் தீபங்கள் நீயாக வேண்டும்.
வேண்டும். தாகங்கள் தீராமல் நான் ஏங்கும் போது மேகங்கள் நீயாக வேண்டும். மழை மேகங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே நாடும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். எல்லாம் நீயாக வேண்டும். சோகங்கள் நாராமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்விலே சுவே நாளும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். எல்லாம் நீயாக வேண்டும். எல்லாம் நீயாக வேண்டும். எல்லாம் நீயாக வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எது பகை என்று நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டோம். பகையை நாம் கையாளுகிற முறையை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தார். வழக்கமாக பகைனா என்ன நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு சில பகையை விவிலியம் கூறுவதை, புதிய ஏற்பாடு சொல்வதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எது பகைன்னா நம்ம எதையோ நினைச்சிட்டு இருக்கோம். அதுல முதல் பகை இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்ல விரும்புகிறது. ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 8 இறைவார்த்தை 7. ரோமியர் 8:7 இவ்வாறு நமக்கு சொல்லுகிறது. ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுகிறது இந்த இறைவார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஊனியல் மனநிலை. ஊனியல் மனநிலை அப்படின்னா என்ன? இந்த உடம்பு இதுதான் கடவுளுக்கு பகையாக இருக்கிறது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சில மாவட்டங்களில இந்த டாஸ்மாக் கடையை திறந்துட்டாங்க. அதுல போய் அந்த வரிசையில் நிற்கிற கூட்டத்தை தொலைக்காட்சியில ஊடகத்தில் நீங்க பார்த்துருக்கலாம். எத்தனை பேர் முண்டி அடிச்சு போய் நிற்கிறாங்க. அதுல போய் ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான அனுபவத்தை வாங்கிக்கிறாங்க. நிறைய இன்னைக்கு அந்த செய்தியில நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் நல்லா தெரியுற மாதிரி கொட்டை எழுத்துல எழுதியிருப்பாங்க. குடியை எடுக்கும், உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடியது அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியும். தெரிந்திருந்து போய் சேரும். இதுதான் அந்த ஊனியல், அதுதான் அந்த மனநிலை. இது என்னன்னா பகையை உடம்புக்கு எதிராக உருவாக்குகிறது. சில வீட்டில் புகை பகையை கொண்டு வரும். என்ன புகை? புகையின் இன்னொரு 2 வார்த்தையை சேர்க்கலாம். புகைச்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். புருஷனுக்கு எதிராக பொண்டாட்டியோட புகைச்சல், பொண்டாட்டிக்கு எதிராக புருஷனுடைய புகைச்சல், மாமி மருமகனுக்கு எதிராக, நாத்தனார் மாமிக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில் வீட்டில் ஒரு புகைச்சல் இருப்பதை நாம் பார்க்கலாம். இதெல்லாமே பகைக்கு பலி தருவது. அதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா நம்ம கண்ணில் பார்க்கிறோம், காதில் கேட்கிறது. இந்த 2 தான் அதிக பிரச்சனை. வாயில பேசுகிற வார்த்தையில் சரி. இதன் வழியாக அந்த புகைச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி பகையை கொண்டு வருகிறது. ஆக இந்த பகை எப்படி உருவாகுது அப்படின்னா, வெளியில யாரோ ஒரு நபர், வெளியில ஏதோ ஒரு சக்தி நம்மை ஆட்கொள்வது என்று அல்ல. புதிய ஏற்பாடு சொல்லி தருகிறது. ஊனியல் என்னும் உடம்பே நமக்கு எதிரான பகையை, சூழ்ச்சியை செய்கிறது. பவுலடிகள் அழகா சொல்லுவார், என் மனசு நினைக்கிறத என்னுடைய உடம்பு செய்யறது இல்லை. என் உடம்பு என் மனசு வெவ்வேறு துருவமா போயிட்டு இருக்குது. இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா, எங்களுக்கு பாட சொல்லிக் கொடுத்தார் தந்தை ஜெரோம் சந்தனசாமி. விடுமுறை நாளுக்கும் வேலை நாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. விடுமுறை நாளில் என் உடம்பு என்ன சொல்லுதோ அதை நான் கேட்பேன். வேலை நாளில் என் மனசு, என் புத்தி என்ன சொல்லுதோ அதை நான் கேட்பேன். அப்போ
எப்படி நாம் பணியாற்ற வேண்டும் அப்படின்னா, என் உடல் சொல்வதை எதிர்த்து போராட, என் மனசு சொல்வதை உணர்ந்து கற்றுக்கொள்ள நாம் போராட வேண்டும். அப்படின்னா நாம் நம் உடலை வெல்ல முடியும். ரொம்ப சுலபமா சொல்றோம்னா, என் மனசு என்ன சொல்றதோ என் உடம்பு கேட்கணும், என் புத்தி என்ன சொல்லி தரதோ என் உடம்பு கேட்கணும். என் உடம்பு என்ன சொல்லி கேட்குதோ அதை நான் செய்யாம இருந்து அதுக்கு எதிராக போராடினா பகையை வென்றுவிடலாம், உடலை வென்றுவிடலாம். இது முதல்ல. இரண்டாவது பகை 1 கொரிந்தியர் 15:26 சொல்கிறது, சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாருக்குமே வாழ்வதற்கு ரொம்ப ஆசை, சாவதற்கு இருப்பதில்லை. இன்னைக்கு உயிர் கொல்லி நோய் கொரோனா தொற்று அப்படின்னு எனக்கு வந்துருந்தோம் அப்படிங்கிற பயத்திலே பாதி பேருக்கு பாதி உசுறு காலியாயிரும். அப்ப என்ன அர்த்தம்னா, வாழ்வதற்கான ஆசை அதிகமாகி கொண்டே இருப்பதால் தான். இதையும் நம்மால் அழிக்க முடியும், அதையும் இறைவார்த்தை நமக்கு உறுதியாக சொல்றது. சாவை கூட வெல்ல முடியும், அது ஒரு பெரிய பகை, அதை வெல்லவே முடியாது. கண்டிப்பா நம்ம அந்த பகைவன் எப்படி சூழ்ச்சியில் நம்மை ஆட்கொள்கிறாரோ அதுபோல சாவு நம்மை சூழ்ந்து கொள்ள உண்மைதான். ஒரு நாள் ஏற்போம், உண்மைதான். ஆனாலும் அதுவும் அழிக்கப்படும் என்று இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த வார்த்தை சொல்றதால் நடக்குதா அப்படின்னு பார்த்தா, புதிய ஏற்பாடு நிறைய ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம். இந்த பகையை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம், எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா, இயேசு ஆண்டவர் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அழகான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 5 இறைவார்த்தை 10 நாம் கடவுளுக்கு பகைவராக இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். திரும்ப வார்த்தை வாசிக்க நல்ல கவனமா கேளுங்க. நாம் கடவுளுக்கு பகைவராக இருந்தோம். எப்படி நாம் கடவுளுக்கு பகைவரானோம்? அவர் சொல்படி கேட்காமல் என் உடல் இச்சைக்கு ஏற்றபடி வாழ்ந்ததா நாம் கடவுளுக்கு பகைவரானோம். ஆதாம் ஏவாளை கடவுள் சொல்லிக் கொடுத்தார், இன்பவனத்திலே நீ மகிழ்ந்து கொண்டாடு, மகிழ்ச்சியாக வாழ், ஆனால் நான் சொல்வதை ஒன்றை மட்டும் கடைபிடி, இந்த மரத்தின் கனியை உண்ணாதே அப்படின்னு. உடல் இச்சை கண் பார்க்கிறது, அந்த நாவிலே ருசி வருகிறது, கை செல்லுகிறது, அந்த கனியை பறிக்கிறது, உண்கிறது. உடலால் கடவுளுக்கு எதிராக பகை உணர்ச்சி அங்கு ஆரம்பமாகிறது. ஆனால் ஆண்டவருடைய மகன் என்ன செய்கிறார்? நமக்காக அந்த பகையை விரட்ட அவர் உயிரை கொடுக்கிறார். எப்படிங்க? எபேசியர் 2:14 விளக்கம் தருகிறது. ஏனெனில் அவரே நமக்கு அமைதியாற்பவர், அவர் 2 இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தம் உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்து எறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். நம்ம ஒன்றுபடுத்துகிறார். பகைமை வென்றார் அப்படின்னா துன்ப பாடுகளின் வழியாக. இன்னும் அழகாக எபேசியர் 2:16 சொல்லுகிறது, தாமே துன்புற்று பகைமையை அழித்தார் என்று சொல்லுகிறது இறைவார்த்தை. தாமே துன்புற்று அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பகைமையை விதைக்கிற அழகையை வெல்ல, இந்த பகையை வெல்ல, கடவுளுக்கு எதிராக இருந்த மனிதனுக்கு அந்த உறவை மீண்டும் கொண்டு வர துன்பத்தை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அப்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பகையை வெல்ல முடியும். பகையை வெல்ல முடியும் எப்படின்னா, நம் உடலில் துன்பத்தை தாங்குவதற்கு சக்தியை பெற்றுக்கொண்டார். இது நமக்கு இருக்குதா? நம்மால முடியுமா அப்படின்னு சொன்னா, லூக்கா நற்செய்தி பிரிவு 10 இறைவார்த்தை 19 நமக்கு சொல்லித் தருகிறது, பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். அதிகாரம் கொடுத்திருக்கிறார் கடவுள். எதற்கு? பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும். நமக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சிகள் பல இருக்கலாம், அதை வெல்லக்கூடிய அதிகாரம் அந்த பகைவனுக்கு எதுவும் தரவில்லை, நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதை எப்படி வெல்லலாம்னா, நாம் சுமக்கிற துன்ப பாடுகள் வழியாக பகையை வெல்லலாம். லூக்கா 1:71 சொல்லி தருகிறது, நம் பகைவரிடம் இருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை ஆண்டவர் மீட்பார் என்று சொல்கிறது. ஆக நமக்கு பகை என்பதே கிடையாது. அது மனிதனாக இருந்தாலும் சரி, அழகியாக இருந்தாலும் சரி, ஏன் சாவாக இருந்தாலும் சரி, இந்த பகையை நம்மால் வெல்ல முடியும்.
அந்த சக்தியை ஆண்டவர் நமக்கு தருவார். அவர்தான் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். அது மட்டுமல்ல, நமக்கும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆக நிச்சயமாக நம்மால் பகையை வெல்ல முடியும். இன்னைக்கு எந்த பகையை வெல்லலாம் அப்படின்னா, நான் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன், பங்காளி, நம்முடைய நண்பன், சொந்தக்காரன், அண்ணன், தம்பி, அதை நான் சொல்ல வரவில்லை. நம் உடலை வெல்வோம். நம் உடல் சொல்லுவதை செய்வதை தவிர்த்து ஆத்மாவை, நம்முடைய உள்ளம் சொல்வதை கேட்டு நடக்க நாம் தயாராகும். அதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம். அப்ப என்ன அர்த்தம், எப்படி நாம திரும்பலாம் அப்படின்னா, என் உடம்பு சொல்றதை, குறிப்பா இன்னைக்கும் நான் இரவுல தூங்குகிற பொழுது என் உடம்பு சொல்றதை நான் கேட்க மாட்டேன். என் மனசு சொல்றது, என் ஆத்மா தேவையோ அதை நான் செய்வேன். இப்படியாக என் உடம்பு இன்பத்தை கேட்கிற பொழுது அதற்கு நான் துன்பத்தை அனுமதித்து என் ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிற பொழுது பகையை வெல்ல முடியும். முயற்சி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. கடவுள் எனக்கு இரண்டாவது சொல்லிக் கொடுத்த ஒரு கட்டளை என்ன? மத்தேயு நற்செய்தி 5:44 உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள். லூக்கா 6:30 சொல்லித் தருகிறது, உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு. நான் சொல்ல வருகிறது என்னன்னா, உடலாகிய நம்முடைய ஊன இயல்பு நமக்கு கடவுளுக்கு எதிரான பகை உண்டாக்குறது. அதற்கு முதலில் நாம் அன்பு செய்ய வேண்டும். உடலை அன்பு செய்ய வேண்டும். உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். நன்மை நினைக்க வேண்டும். நம் உடலுக்கு நல்லது கொடுக்க வேண்டும். என்ன அர்த்தம்? ஒரு அட்டவணையை போடணும். ஒரு சில தினங்களுக்கு முன்பாக இதை நான் திரும்ப சொன்னேன், இப்பவும் அதே சொல்லுகிறோம். காலையில எழுகிற நேரம், நாம் உறங்குகிற நேரம், தினமும் செய்கிற வேலை, என் உடம்பு என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் நான் செய்ய போறதில்லை. நான் என்ன செய்யணும்னு இறைவார்த்தை சொல்லித் தருகிறதோ, நான் என்ன செய்யணும்னு பெரியவங்க சொல்லிக் கொடுக்கிறாங்களோ, நான் என்ன செய்யணும்னு இந்த சமுதாயம் கேட்குதோ, நான் என்ன செய்யணும்னு தூய ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறாரோ, நான் என்ன செய்யணும்னு எனக்குள்ள உணர்வு கற்றுக் கொடுக்கிறதோ அதை நான் செய்ய வேண்டும். இப்படி செய்து கொண்டிருந்தால் நான் என் உடலை அன்பு செய்ய முடியும், பகையை வெல்ல முடியும், நன்மையை நடக்க முடியும். இந்த அடிப்படையில் இந்த பகையை நாம் இன்று சிந்திப்போம். கடவுள் நம் உடலுடைய தேவையை அல்ல, உள்ளத்துடைய தேவையை நிறைவேற்றுவார். பகையை வெல்வோம். ஆண்டவர் நமக்கு என்றென்றும் துணை இருப்பார். விழுந்தற்படையிட்டு நற்கருணை பிரசனத்துக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் திருவிழுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவன் இயேசு நம் பகையை வெல்லக்கூடிய சக்தி இப்பொழுது தருவாராக. கடவுளுடைய பிரசனத்தை உற்றுநாக்கி உங்களுடைய முழுமையான உடல் பொருள் ஆவியை ஒப்புக் கொடுங்க. என் வாழ்வில் இயேசுவே எல்லாம் நீயாக வேண்டும். இந்த பாடலில் முதல் பல்லவி மட்டும் நாம் பாடலாம். ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து செல்கிறோம். என் வாழ்விலே இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். இந்த எல்லாம் நீயாக வேண்டும். எல்லாரும் சேர்ந்து என் வாழ்விலே இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். இந்த எல்லாம் நீயாக. என் நோயை வெல்லக்கூடிய சக்தியை கடவுளே நீரே தருவீராக. இந்த எல்லாம் நீயாக. என் உடல் சொல்லுவதை அல்ல ஆண்டவரே, என் ஆத்மா கேட்பதை நான் செய்ய வரம் தாரும். இந்த எல்லாம் பகைவர் என்பவர் எனக்கு வெளியே அல்ல ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற அனகையை வெல்ல சக்தியை தாரும். இந்த எல்லாம் இந்த உலகை அச்சுறுத்தக்கூடிய கொரோனா பெருந்தொற்றிலிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துள்ள இறைவா வேண்டுகிறோம். எல்லாம் நேரலையில் எங்களோடு இணைந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீ கண் நோக்கி பார்த்து எதுவும் உகந்ததை நிறைவேற்ற இறைவா வேண்டுகிறோம். ஆண்டவரை எதையோ தேடி சென்று கொண்டிருக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறேன். நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். நீரே எங்களுக்கு அரணாக இருக்கிறேன். நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன்.
உம்மை பற்றி கொண்டு வாழ ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். தெய்வமிகு தந்தையே, இந்த மாலை பொழுதில் ஆராதனை நேரத்தில் நீங்கள் மத்தியிலே வந்த அற்புதமான தெய்வீக பிரசன்னத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உடைய நற்கருணை பிரசன்னத்தை உற்று நோக்குகின்ற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு பெண்களையும் உடலையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த உடலை அச்சுறுத்தக்கூடிய பகை வெல்லக்கூடிய சக்தியை தருகிறார். எங்களுக்கு எதிராக வருகிற பகை உணர்ச்சிகளை அல்ல ஆண்டவரே, அன்பினால் வெல்லக்கூடிய சக்தியை தருகிறார். நன்மை விரும்பக்கூடிய சக்தியை தருகிறார். சூழ்ச்சிகளால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய துன்பத்தினால் நீர் எங்களை மீட்டுக் கொண்டதை போல நாங்களும் எங்கள் உடலிலே துன்பப்படுவதன் வழியாக பகை வெல்லக்கூடிய சக்தியை தருகிறார். இன்னும் சிறப்பாக நவநாளிலே நேரடியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கொடுக்கிறோம். இந்த நாளிலே கொரோனா பெருக்கத்தினால் பாதிப்புக்குள்ளாக இருக்கிற, இறந்து போய் இருக்கிற ஆத்மாக்களுக்கு நீர் ஈடேற்றம் கொடுக்கிறார். எத்தனை குருக்கள் இந்தியா நாம் முழுவதும் ஆண்டவரே, எனக்குரிய 1000க்கு மேற்பட்ட குருக்களை, துறவியர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். இறைவா, இதை யார் ஈடு செய்ய முடியும்? எப்படி ஈடு செய்ய முடியும்? தெரியவில்லை ஆண்டவரே. நீரே நல்ல ஒரு தேவ அழைத்தலை கொடுப்பீராக. குருக்களுக்கு, சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, துறவிகளுக்கு சக்தியை கொடுப்பீராக. இதனால் குடும்பத்திலே தந்தையை, தாயை இழந்திருக்கிறவர்கள், மிக குறிப்பாக ஆண்டவரே சிறு சிறு பிள்ளைகள் பெற்றோரை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீரே தகப்பனாக, தாயாக, தந்தையாக இருப்பீராக. அவர்களை வழிநடத்துவீராக. குடும்ப பொறுப்புகளை பார்த்து கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. நோயாளிகள், வீதிகளை பயணம் செல்பவர்கள், வேலைக்காக வறுமையோடு பாதுகாக்கப்பட வேண்டும் மன்றாடுகிறோம். இறைவா, நீரே அரணும் கொட்டையுமாக இருந்து, நீரே நோயிலிருந்து விடுதலை கொடுத்து, நீரே குடும்பத்தை பாதுகாத்து, நீரே பொருளாதார சக்தியை கொடுத்து, நல்ல ஆத்ம தாகத்தை கொடுக்கிறார். இயேசுவே நன்றி. இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பூர்வமான நற்கருணை பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தூய தந்தையே, ஆமென். அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமேதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவிடத் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியர் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.